guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு, அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு திருப்பி இந்தோனேசியா பஸ் சிமுலேட்டர் கேமுக்குள்ள ஒரு ஆன்மீக தளத்துக்கு போக போகிறோம். தமிழ்நாட்டை பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க. வேற எங்கே இல்லை, வேலூரில் இருக்கக்கூடிய தீர்த்தகிரி முருகன் கோயிலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போக போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேலூர் பேருந்து நிலையம் பக்கத்தில் தான் நிற்கிறோம். ஸோ இங்கேருந்து நம்ம பஸ் எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். ஸோ நம்ம பஸ் இங்கேருந்து எங்கே இருக்குன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க பார்க்கலாம். எங்கே இருக்குது அதோ தெரியுது பார்த்தீங்களா? அப்படியே எல்லா பஸ்ஸுக்கு நடுவுலையும் அந்த பஸ்ஸு மட்டும் அப்படியே தனியாக தெரியுது பாருங்கள். அப்படியே ஜொலிக்குது பாருங்கள் அந்த பஸ்ஸு. இந்த பஸ்ஸு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாருங்கள், பஸ்ஸை சுற்றி காட்டுறேன். எப்படிங்க கைஸ் இருக்குது இந்த பஸ்ஸு? இன்னும் பஸ்ஸுக்கு மாலை போடலை, மாலையை போட்டு இன்னும் வேறு லெவலில் இருக்கும். ஸோ பாருங்கள். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த பஸ்ஸோட மோடு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் மோடு எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மோடோட கிரியேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கௌதம் கேமிங், அவர் தான் நினைக்கிறேன். ஓகேவா? ஆமாம், அவர் தான் கிரியேட் பண்ணியிருக்கணும். ஸோ அதாவது இந்த பஸ்ஸுக்கான லிவரி அவர் தான் கிரியேட் பண்ணியிருக்காரு. B6 இதுக்கான மோடு வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் இருக்குது. இதுக்கான மோடுமே அவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே நீங்கள் ஏற்றிக்கலாம். இதுக்கான லிங்க்கை நான் கீழே கொடுத்துட்றேன். அதே மாதிரி இந்த மேப் மோடு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரோடது. அந்த மேப் மோடு லிங்க்கை நான் கீழே கொடுத்துட்றேன். இப்போ வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஸோ எஸ், பஸ்ஸுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஏரியாச்சு. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு ஒரு மாலையை போட்டு விட்டுலாம். ஓகே, மாலையை போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு காய்ஸ் கிளம்பிடலாமா? ரைட்டாக போட்டுக்கலாம். ஓகே, மழை வேறு போயிது, வைப்பரை போட்டுக்கலாம். ஓகேங்க காய்ஸ், கிளம்பலாம் போகலாம். ரைட், வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. போகலாமா? பட்டு. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் வந்து நீங்கள் கரெக்டாக இந்த பேருந்து நிலையத்துலேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரைட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். சாரி, ரைட் இல்லைங்க, லெஃப்ட் எடுக்கணும். நான் வேறு கன்ஃபியூஸ் ஆகிறேன். ஸோ ஒரு லெஃப்ட் எடுத்துகிட்டு, ஸோ கைஸ் மழை பெய்யுறது மாதிரி பார்த்தீங்கன்னா நின்றுச்சு. இப்போ அங்கே பயணத்தை ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக வெளில போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்லாம் கூட வச்சுருக்காங்க. பஸ் அதில் ஏறி இறங்குறது பாருங்கள், அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ மோடில் எந்த ஒரு பக்கம் ஏறணும் கிடையாது இந்த பஸ் மோடில். அதே மாதிரி மேப் மோட்லேயும் கண்டிப்பாக நீங்கள் ஏற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். டேய், என்னடா பண்ணுறீங்க? போங்கடா. டேய், இப்படி என்ன நான் எப்படா போகிறது? அண்ணே கார்காரண்ணே, போனேன். அண்ணே போய்த்தரண்ணே. அண்ணே நான் முருகன் போகணுண்ணே. ரைட்டு, இவர் போக மாட்டார், நம்ம தான் ஏறி போகணும். சரியா, லெஃப்ட்டில் இடம் கிடக்கு, அதில் ஏறி போயிடலாம். அப்படியே இடிக்காமல் கொண்டு போகணும். புது பஸ் ஸ்டோர் டெலிவரி இப்போ தான் எடுத்துருக்கு. எங்கேயாவது இடிச்சோம்னா அப்படியே மனசு கஷ்டமாயிடும். ஏன் மனசு கஷ்டமாக இருந்தாலும் ஓனர் இடையே கொளுத்திடுவேன். அது வேறு விஷயம். ஏன்டாடி பேரிகேட்டில் திரும்புறதுக்காகவே அதை வச்சிருக்காங்க. அது ரொம்ப சூப்பராக இருக்குடா. அந்த சீனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடாமல் பட்டிக்கல, உங்களை அப்புறம் பார்த்துக்கிறேன்டா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி முருகர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 15 கிலோமீட்டர் இருக்குது. சரி வாங்க நம்ம கிளம்பிடலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மோடு வந்து அப்படியே ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு செம்ம சூப்பராக இருக்குது. ஓகே, போகலாமா? ஒரே ஸ்ட்ரெயிட் தான் ரோடு தான், வேறு லெவலில் இருக்க போகுது கேமு. ஸோ கைஸ், இந்த மாதிரி பயணம்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி உங்களுக்கு பிடிச்சதுனால தான் நீங்கள் ஃபஸ்ட்டாக நம்ம போட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போட்ட வீடியோ முருகன் கோவிலுக்கு வீடியோ தான். அது வந்து பார்த்தீங்கன்னா பழனிக்கு போயிருந்தோம். இப்போ இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி போயிட்டுருக்கோம். ஓகே, இப்போ முன்னாடி இந்த கவர்மெண்ட் பஸ் போயிட்டு இருக்கு, அதுவும் அங்கே தான் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, வாங்க நம்மளுக்கு கிளம்புவோம். கவர்மெண்ட் பஸ் வேறனே, பொறுமையாக வாங்க, நான் அதுக்கு முன்னாடி போய் நிற்கிறேன். போலாம். ரைட். இப்படி வேற லெவலில் இருக்கா? திருத்தகிரி முருகன் கோயில் 10 கிலோமீட்டர் தான். ரூட் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. நான் உண்மையிலே எதிர்பார்க்கல ரூட் இந்த மாதிரிலாம் இருக்கும். உண்மையிலே செம்மையாக இருக்குங்க ரூட்டு. அப்படி பாருங்கள், இந்த மாதிரி ஒன் சைடாக போயிட்டு ஏனே லாரிக்கிறேண்ணே ஏன் சாமி இப்படி பண்ணுறீங்க? ஆமாம், சாமிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல. சரி விடுங்க. ஓகே, நேராக போகலாம். அண்ணே வழியை விடு.
வளைய விட்டுனே வளைய விடனே எவனுக்கு குறுக்க வந்துடாதீங்கோ. வேற மாதிரி போயிட்டு இருக்கான். குறுக்க வந்துடாதே, எவனுக்கு குறுக்க வந்துடாத. ஓகே, முன்னாடி பார்த்துடலாம். போனேன். அது பாருங்க, வேற லெவலில் போயிட்டு இருக்கான். ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். கைஸ், இந்த மோடோட கண்ட்ரோல் உண்மையிலே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது இந்த மோடோட கண்ட்ரோல். உண்மையிலே செம்மையாக சொல்கிறேன். அந்த பஸ்ஸோட கண்ட்ரோல் நல்லாவே பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. சும்மா சொல்லக்கூட பவர் ஸ்டேரிங் தான். உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது இந்த ஸ்டேரிங்கோட கண்ட்ரோல். ஓகே ஒன்றும் இல்லை. வைபரை போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேராக பொறுமை. ஓகே ஒன்றும் இல்லை. இப்படி ஒரு லெஃப்ட் எடுத்து அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை. அழகாக போகலாம். சார் உண்மையில வேறு லெவலில் இருக்கு. ஏங்க அந்த பஸ்ஸில் லைட் மோடில் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணியே பார்க்கலாங்க. இருங்க வரேன். லைட் இருந்தால் போட்டு பார்ப்போம். ஓகே, ஹெட் லைட்டு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயினாக டாகா வேறு லெவலில் இருக்கே. ஸோ கைஸ், இவ்வளோ தான் இருக்க லைட்னு நினைக்கிறேன். ஸோ பெருசாக எதுவும் கிடையாது, பட் நான் பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் என்ன இருந்தேன் அப்படியே பஸ் தகன்னு மின்னுதுங்க. சரி வாங்க கிளம்பலாம். போலாம். ரைட். ஸோ கைஸ், இன்னும் கிட்டத்தட்ட தான் நமக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்டர்? 5 கிலோமீட்டர் தாங்க. டக்குன்னு போயிடலாம். உண்மையில பெண்டிங் அந்த மோட்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. உண்மையில சொல்கிறேன். சும்மா வேற மாதிரி போயிட்டு இருக்கான். செம்ம ஸ்பீடில் போயிட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட நம்ம கோயிலை ரீச் பண்ண போகிறோம். இன்னும் 2 கிலோமீட்டர் தான் நினைக்கிறேன். ஸோ போயிடலாம். இன்னும் கிட்டத்தட்ட வந்துட்டோம். சரி ஓகே ஆர்பின் பண்ணுங்க. ஓகே, திருப்பியாச்சு. ஓகே ஒன்றும் இல்லை. ஓகே போகலாம். ஏங்க சரியான ஹைட்டில் இருக்கோமோ? அவ்வளோ ஒன்றும் ஹைட் மாதிரி தெரில. ஆனால் கொஞ்சம் ஹைட்டில் தான் இருக்கும். ஓகே, அங்கே பெண்டிங் இருக்குது. கேமரா அங்கே மாற்றிடலாம். அப்படியே ஒரு திருப்பு. மூடு உண்மையில செம்ம சூப்பராக இருக்குங்க. ஓகே, கோவில் வந்தாச்சு. ஏங்க வந்துட்டோம். கோயில் வந்தாச்சு. என்ன வண்டியை கொண்டாந்து இங்கே பார்க் பண்ணி வச்சிருக்க? வண்டி எடுன. ஓகே. ஸோ கைஸ், கோயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஓகே, கோயிலுக்கு ஆர்ச் இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பஸ் படிக்கலாம். பஸ் ஸ்டாப் வைங்க. பஸ் ஸ்டாப் வந்தா இருக்கு. வண்டியை போய் பாட்டிடலாம். ஓகே பஸ்ஸை போய் நிப்பாட்டிடலாம். ஓகா, பக்தர்களுக்கு அன்னதானம் போகிறதுக்கு லாரியில் சாப்பாடுலாம் வந்துருக்குங்க. அது பாருங்க, பக்கத்தில் நம்ம ஊர் லாரி நிற்கிது. எந்த மாவட்ட லாரின்னு தெரியலையே, போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, அப்படியே ரிவர்ஸ் எடுங்க. பொறுமையாக ரிவர்ஸ் எடுக்கலாம். அப்படியே பொறுமையாக அப்படி நிப்பாட்டிடலாங்க. ஸோ அருள்மிகு தீர்த்தகிரி முருகன் ஆலயம். ஓகே, ஒரு வழியாக வந்தாச்சுங்க. அங்கே பாருங்கள், முருகர் இங்கேருந்தே ஜொலிக்கிறாருங்க. உண்மையிலே சொல்கிறேன், மோடு உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, அதே மாதிரி நான் யூஸ் பண்ணுற டிராப்பிங் மோடு வேணும்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் என்னோட ஃபஸ்ட்டு ஒரு சில வீடியோஸில். அங்கேயே லிங்க் இருக்கும், அங்கேயே எடுத்துக்கோங்க. அங்கேயா இப்போ ஏறிடலாம். எப்பா, இதில் ஏறுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்த கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். பரவாயில்ல, லேட் உண்மையிலே வந்து ரொம்ப நல்லா இருக்குது. போயிடலாம். ஸோ கைஸ், மேலே வந்தோடனே என் கண்ணுக்கு தெரிகிறது 92 அடி இருக்கும் முருகன் சிலை. இதனாலேயே இந்த கோயில் ரொம்ப பெரிய பேர் போனது. ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே முருகரை பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே முருகா முத்து குமரா கந்தா கடப்பா கதிர்வேலா வடிவேலா. முருகா முத்து குமரா கந்தா கடம்பா கதிர்வேலா வடிவேலா. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அன்னதான கூட பார்த்தீங்கன்னா இருக்காந்தா அந்த இடம். ஸோ முருகர் வந்து எவ்வளோ பெருசாக இருக்காரு. நீங்கள் பாருங்க, நம்ம ஒரு கால் சைஸ் கூட இல்லைங்க. இங்கே பாருங்க முருகா. அது பாருங்க, நம்மள தான் பார்க்குற மாதிரி இருக்குது. சரி ஓகே வாங்க, இப்போ நம்ம கோயிலுக்குள்ள போய் கருவறைக்கில் இருக்கிற முருகனை கும்பிட்டு வந்துடலாம். ஓகே வாங்க போகலாம். மழை நின்றுச்சு. இப்போ வந்து கோயிலுக்குள்ளே போயிடலாம். வேமா போ. ஓகேங்க, கோயிலுக்குள்ளே வந்தாச்சு. அப்படியே முருகா அங்கே பாருங்கள், மோட பாருங்கள். உண்மையிலே வந்து அந்த மயில் வேலு எல்லாத்தையும் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே. சரி வாங்க போய் சாமியை கும்பிட்றலாம். ஓகேங்க, முருகரை பாருங்கள். முருகர் அப்படியே இருக்காருங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், அந்த ஃபோட்டோவை பாருங்கள். அப்படியே அந்த சிலையை பாருங்கள், அப்படியே செதுக்கிருக்காங்க. உண்மையில வந்து நல்லா இருக்குது. ஸோ கைஸ், இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா முருகரோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. என்னோட உறுதிங்க அது. இந்த வீடியோ இவ்வளோ தடவை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக தீர்த்தகிரி முருகன் கோயிலோட அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. இது நான் கொடுத்துக்கிற வாக்கு. ஓகேங்க, சாமியை கும்பிட்டுலாம். அப்படியே முருகா, என் சேனலை மேலும் மேலும் வளருக்கு நீங்கள் தானப்பா துணையாக இருக்கணும். ரொம்ப நன்றி. நானும் நல்லா இருக்கணும். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸும் அவங்களும் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஓகே கைஸ், இப்போ மேலே வெளில போகலாம்.
ஸோ கைஸ் ஒரு அந்த மோடோட இதை முடிச்சாச்சு. ஸோ அந்த மோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துடுறேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மோடை பற்றி சொல்லணும்னா பெருசாக இதுக்கு மேலே எதுவும் இல்லை. பக்கத்தில் மேலே மலைகள்லாம் இருக்குது. ஸோ எத்தனை ஏர்பின் பெண்லாம் தாண்டி வந்திருப்பீங்கன்னு பார்த்துருப்பீங்க. அதையும் தாண்டி இங்கே நிற்கிறார் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள். அந்த ஒரு இது உண்மையில அதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. இந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ கைஸ் அந்த பஸ்ஸோட லிங்க்கும் இந்த மேப்போட லிங்க்கும் நான் கீழே கொடுத்துட்றேன். யார் வேணுமோ தாராளமாக எடுத்துக்கோங்க. ஸோ கைஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த வீடியோ பெறுவது உங்கள் டார்க் டிராகன் கேமிங். அடுத்து ஏதாவது முக்கியமான கேம் போடணும்னா மறக்காமல் அந்த கேம் பேர் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்து அந்த கேமை ட்ரை பண்ணுவோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.